எம்புரான் எம்புரான் வந்து நம்ம தமிழில் வந்து வேறு மாதிரியும் சொல்லலாம். எம்புரான் எதுக்கு எம்புறாங்கன்னே தெரியாமல் எம்பி எம்பி பார்த்துருக்காங்க. கடைசியில் திரைக்கதைக்கு எம்பி அதுவும் கிடைக்காம போயிட்டு. மோகன்லால் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெரிய பெரிய இன்டர்போல் போலீஸுங்களுக்கே வந்து சவால் விடக்கூடிய பல போதை மருந்து கடத்தல் மன்னர்கள், பல ஆயுத கடத்தல் மன்னர், இவங்களெல்லாம் தேடி தேடி போட்டு தள்ளக்கூடிய ஒரு கேரக்டர். அதாவது உலகத்தை திருத்திக்கிட்டு இருக்கிற, உலகத்தை காப்பாற்றிட்டு இருக்கிற ஒரு கேரக்டராக மோகன்லாலை காட்டுறாங்க. சினிமாட நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரை விமர்சனம் வந்து முரளி கோபி எழுத்தில், நம்ம பிருத்திவிராஜ் சுகுமாரன் இயக்கத்தில், மோகன்லால், டொவினோ தாமஸ், அபிமன்யு சிங், மஞ்சு வாரியர் மற்றும் பல நடிப்பில் வெளிவந்திருக்கிற படம் வந்து எம்புரான். இது ஒரு பேன் இண்டியா படமாக வெளிவந்திருக்குது. இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கதைங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம பிகே ராமதாஸ் வந்து கேரளா முதலமைச்சராக இருந்து இறந்துடுறாரு. அவருடைய பையனை வந்து நம்ம லூசிஃபர், அதாவது நம்ம மோகன்லால் வந்து என்ன பண்ணுறாரு, பல்வேறு அரசியல் சூழ்ச்சிகளுக்கும் பல்வேறு அரசியல் போராட்டங்களில் நம்ம பிகேஆருடைய பையனை வந்து முதலமைச்சராகிட்டு காணாமல் போயிடுறார். இதுதான் வந்து ஃபஸ்ட் பார்ட்டுடைய கதை. இப்போ ரெண்டாவது பார்ட்டோடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பிகேஆருடைய பையன் வந்து கேரளாவுடைய முதலமைச்சர் இருக்கார். ஒரு 5 வருஷத்துக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு நல்ல முதலமைச்சராக பதவி ஏற்று ஒரு மோசமான முதலமைச்சராக மாறிடுறாரு. இப்போ ஊரை விட்டு வெளியில் போன மோகன்லால் வந்து அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து அவரை வந்து அடித்து திருத்தணும். இதுதான் படத்துடைய கதையோடைய லைனாக வந்து நம்ம இயக்குனர் வந்து கையில் எடுத்துக்கிறார். இதுக்கு அவர் எடுத்துருக்கிற இன்னொரு கதைக்களம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இவரையும் சொல்லலாம், சுரேஷ் கோபி என்னென்னா, அங்கே கேரளாவில் வந்து பிஜேபி சார்பாக தேர்தலில் போட்டிட்டு ஒரே ஒரு இடத்துல வந்து ஜெயிக்கிறார். அவர் ஒரே ஒரு கேண்டிடேட் மட்டும்தான் பிஜேபிக்கு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் கேரளாவில் வந்து அவர் மூலயமா பிஜேபி வந்து உள்ளே கால் வந்துச்சுன்னா கேரளாவுடைய கலாச்சாரம் எல்லாமே கெட்டு போயிடும் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது பிஜேபின்னு சொல்லாமல் பஜ்ரங் பலி அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வச்சு பிஜேபியை நேரடியாக தாக்கிறதுக்காக எடுத்திருக்கிற மாதிரியும் இருக்குது இந்த படம். நம்ம இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க. இந்து முஸ்லீம் கலவரத்தை காட்டுறாங்க. இந்து முஸ்லீம் கலவரம் வந்து எப்படின்னாக்கா ஒரு பயங்கரமாக நடக்குது. அதுலேருந்து ஒரு பையன் மட்டும் தப்பிக்கிறாங்க. அவங்களுடைய ஃபேமிலி எல்லாமே வந்து ஒரு பாபா பஜ்ரங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அதை நம்ம அபிமன்யு சிங் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து எல்லாருமே கொண்டுட்டு, முஸ்லீம்களை கொண்டுட்டு இது பண்ணுறாரு அப்படின்ற ஒரு இந்து முஸ்லீம் கலவரத்தை காட்டுறாங்க. இது தெரியும் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. பஜ்ரங் பலின்றது யார், என்ன அமைப்பு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம இந்தியாவில் இந்து முஸ்லீம் கலவரத்துக்கு இவங்க தான் காரணம்ன்றது அவன் பட்டவர்கள் நம்ம இதை சொல்லிவிட்டு அதிலேருந்து தப்பிக்கிற ஒரு பையன் தான் வந்து பின்னாடி பிருத்திவிராஜா வராரு அப்படின்றதுக்கான லீடு வந்து முதல்ல கொடுத்துட்றாங்க. இந்த ஒரு அரை மணி நேரமான ஒரு காட்சி மட்டும் படத்துக்கு வந்து ரொம்ப விறுவிறுப்பாக நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பிகேஆரோட பையன் வந்து அந்த பல வருடங்கள் கழித்து, கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷம் கழித்து அந்த பஜ்ரங் பலி கூட்டத்தோடு வந்து அரசியல் கூட்டணி வச்சு கேரளாவில் வந்து இந்த கட்சியை வந்து வளர்க்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. மதவாத கட்சியாக மாற்றணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு மோசமான அரசியல் சூழலை உருவாக்குறாரு. இப்போ இவரை எதிர்த்து இவருடைய அக்கா மஞ்சு வாரியர் வந்து அங்கே களத்தில் இறங்குறாங்க. இவங்க 2 பேர் இப்போ கேரளாவை காப்பாற்றணும்னா, நம்ம முதல் பாட்டில் காணாமல் போன நம்ம லூசிஃபர் மோகன்லால் வந்து திரும்ப வந்தால் தான் இங்கே வந்து காப்பாற்ற முடியுன்றாங்க. இப்போ மோகன்லாலுடைய என்ட்ரி வருது. மோகன்லால் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெரிய பெரிய இன்டர்போல் போலீஸுங்களுக்கே வந்து சவால் விடக்கூடிய பல போதை மருந்து கடத்தல் மன்னர்கள், பல ஆயுத கடத்தல் மன்னர், இவங்களெல்லாம் தேடி தேடி போட்டு தள்ளக்கூடிய ஒரு கேரக்டர். அதாவது உலகத்தை திருத்திக்கிட்டு இருக்கிற, உலகத்தை காப்பாற்றிட்டு இருக்கிற ஒரு கேரக்டராக மோகன்லாலை காட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது பல நாடுகளுக்கு பயணம் செய்கிறார். அமெரிக்காவுக்கு போகிறாரு, ரஷ்யாவுக்கு போகிறாரு, துருக்கிக்கு போகிறாரு, எங்கெங்கேயோ போயிட்டுருக்கிறாரு, வராரு, சுடுறாரு, குண்டு வெடிக்கிறார், எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. திடீர்னு இங்கே ஒரு ரிப்போர்ட்டர் அங்கே போயிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி கேரளா வந்து அரசியல் வந்து மோசமாக இருக்குது, உங்கள் தம்பி வந்து ஒரு மோசமான அரசியல்வாதி ஆகிட்டார், நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னும் போது என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு கேம் விளையாடிட்டு செத்து போயிட்டு தான் ஒரு நாடகம் ஆடி அங்கேருந்து கேரளாவுக்கு வராரு. கேரளாவுக்கு வந்து இப்போ தம்பியை திருத்தணும். இதுதான் இந்த படத்தை வந்து தம்பியை திருத்துறாரா இல்லை அடித்து கொண்டுட்டு அடுத்த ஆட்சியை வந்து தன்னுடைய தங்கச்சியை மஞ்சு வாரியருக்கு கொடுக்குறாரா அப்படின்றது தான் கதை. இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் நம்ம பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்கள் இயக்கியிருக்கிறாரு. எழுத்து வந்து முரளி கோபி வந்து பண்ணியிருக்கிறாரு. திரைக்கதை வசனம் வந்து அவர் பண்ணியிருக்கிறார். படம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்ல வரோமோ அந்த நோக்கத்தை விட்டுட்டு படம் ஃபுல்லாக மோகன்லாலுக்கு
ஒரு சீனுமே வந்து அதாவது ஒரு ஹீரோவை வந்து ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு வர காட்சியை வந்து ஒரு பிரம்மாண்டமான என்ட்ரியோட ஓப்பனிங்கோட ஒரு மாஸ் நடிகர்கள் வந்து காட்டுவாங்க. ஆனால் ஒரு சீனையும் வந்து இவர் வந்து இன்ட்ரோ சீன் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் வர எல்லா சீனுமே சண்டை தான் போட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. படத்தில் கதைன்றதே அதாவது ஸ்க்ரீன் பிளே திரைக்கதைன்றதே இல்லாமல் என்னென்னவோ பண்ணிச்சு எங்கெங்கேயோ போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியாக வராரு.